2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. அவர் கூட்டணிக்கு போக மாட்டார், அவர் தனியாக தான் நிற்க போகிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்துடும், இவர் ஏடிஎம்கேட போவார்ன்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அறவே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நம்ம மஞ்சு குரூப்ஸின் ஐஸ்பாட், a premium smart plot community. உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? பச்சை பொய்யே சொல்றாருங்க, ஃபேக்சுவல் எரர் சொல்றாருங்க ஆதவ் அர்ஜுனா. நான் பார்த்தேங்க, நான் களசாட்சிங்க. வேலுச்சேரியில் அவருடைய வீடு. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு வீட்டில் இல்லை. காலையில் 8 மணிக்கு அவர் ஜட்ஜு வீட்டில் போய் அப்பீர் ஆயிட்டாரு, அசோக்குமார் வீட்டில். பயந்தெல்லாம் ஓடல. திமுக அரசோட தில்லு முள்ளுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது. நாள் நெருங்க நெருங்க கடைசி நேரத்தில் லாஸ்ட் 1 month எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆன பிறகு திமுக வேணுமா வேணாமான்றதான் பிரைமரி கொஸ்டின். தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை. அவருடைய நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுறதா அல்லது தான் சிஎம் ஆகுறதா? தான் சிஎம் ஆகுறதுன்றது முடியாது, திமுகவை அகற்றுதான் தன்னுடைய ஒரே நோக்கம்னு அவர் முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவரோட ஒரே சாய்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். பட் அங்கே புறத்தில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா அவர் வந்து ஏடிஎம்கே விட போயிருப்பார். யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? கட்சிகளில் வந்து இந்த மாதிரி வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுக்கு வந்து ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க. சீப்பாக பேசுறதுக்கு, தேர்ட் ரேட்டாக பேசுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அதோட ஸ்பீச் வந்து நேற்று ரொம்ப சீப் கண்டென்ட் நான் பார்க்குறேன். இது லாங் டேர்மில் நிற்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்பீச் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது விஜயை காட்டிலும். விஜய் வந்து ஒரு 1:41 அவரோட ஸ்பீச் ஆரம்பித்தார். 15 நிமிஷத்துலேயே அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டார். அவர் வந்து டைரெக்டாக வந்து முதல்வரை தாக்கி தான் பேசினார், ரொம்ப சட்டிலாக தான் பேசினார். எப்பயும் போல் அந்த துள்ளல் பேச்சுக்கள்லாம் இல்லை. ஆதவ் அர்ஜுனா வந்து அக்ரெசிவாகவே பேசியிருந்தார். அவர் வந்து சொன்னார், நாங்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்தப்போ ஓடிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது பொதுச் செயலாளர் ஓடிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் எங்கேயுமே ஓடலை, நாங்கள் அங்கே தான் இருந்தோம், காவல்துறை தான் எங்களை வந்து அனுமதிக்கலைன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி கலைஞர் கைதாகும் போது யார் ஓடுனா அப்படின்ற கொஷினையும் வச்சுருந்தார். கலைஞர் கைதாகும் போது உண்மையாகவே என்ன நடந்தது? கலைஞர் கைதப்போ விடிய காத்தால் 3 மணிலேருந்து அன்றைக்கி நைட்டு மத்தியானம் ஒரு 10 மணி காலையில் இதில் 7:30 மணிக்கு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு பிறகு தலைவர்களோட பேட்டி எடுக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு நான் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகும்போது 11 மணி. ஸ்டாலின் எங்கேயும் ஓடல, ஃபேக்சுவல் எரர் பண்ணுறாரு அவர் ஆதவ் அர்ஜுனா. கலைஞரை வீட்டில் போய் 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ட்ராமா நடக்குது. நான் ஒரு 2 மணி வாக்கில் நான் அப்போ ஏஎன்ஏ செய்தி நிறுவனத்தில் இருந்தேன். ஜனவரி 29 ஜூன் 29:30 மிட் நைட் 29 வெள்ளிக்கிழமை நைட்டு 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு எனக்கு தகவல் வந்தது. நான் காரில் அண்ணா நகரில் என்னோடய அலுவலகம், அங்கே போயிட்டு காரை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு போனது வந்து இதுக்கு போனேன், வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கே தான் கலைஞரை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு கமிஷன் ஆஃபீஸ் போகிறாங்க, மறுபடியும் வெப்பேரி கொண்டு வராங்க. அப்புறம் ஜட்ஜு வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவரை போய் இதில் அப்போ சென்ட்ரல் ஜெயிலு ஜிஹெச் எதிர்க்க அங்கே கொண்டு போய் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் ஜெயில் வாசலில் அவர் தர்ணா பண்ணார். ஏன்னா எனக்கு ஜிஹெச் கூப்பிட்டு போவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாமல் இது பண்ணக்கூடாது. அப்புறம் ஜிஹெச் கூப்பிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி 10 மணிக்கு அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வீட்டில் வந்து அப்போ அவர் வீடு எங்கே, ஸ்டாலினுடைய வீடு எங்கே இருந்ததுன்னா வேலுச்சேரியில் இருந்தது. கலைஞர் அரெஸ்ட்டும் வந்து இதில் ஆலிவர் ரோட்டில், ஸ்டாலின் வந்து இதில் இருக்கார், நம்ம வேலுச்சேரியில் அவருடைய வீடு. இந்த கைது நடவடிக்கை இங்கெல்லாம் பண்ணும்போது அங்கே வந்து அவர் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு வீட்டில் இல்லை. காலையில் 8 மணிக்கு அவர் ஜட்ஜு வீட்டில் போய் அப்பீர் ஆயிட்டார், அசோக்குமார் வீட்டில். பயந்தெல்லாம் ஓடல, பச்சை பொய்யே சொல்கிறாருங்க, ஃபேக்சுவல் எரர் சொல்கிறாருங்க ஆதவ் அர்ஜுனா. நான் பார்த்தேங்க, நான் களசாட்சிங்க. காலையில் 8 மணிக்கு போய் அவர் அப்பீர் ஆயிட்டார். எங்கேயும் பயந்தெல்லாம் அவர் ஒன்றும் ஓடல. ராஜ் டிவி மட்டும் பேட்டி எடுத்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தார், வெளியில் எங்கேயோ இருந்தார். அவர் வந்து இந்த அரெஸ்டெல்லாம் முடிஞ்ச பிறகு வேலுச்சேரி வீட்டுக்கு மறுபடியும் வந்தார். வேலுச்சேரி வீட்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஏஎன்ஏல இருக்கேன், எல்லா தொலைக்காட்சிகளும் அன்றைக்கி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ராஜ் டிவி மட்டும் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அஃப்கோர்ஸ் 24 இயர்ஸ் ஓடி போச்சு. ராஜ் டிவி மட்டும் அந்த பேட்டி எடுத்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு பேட்டி. பிகாஸ் நாங்கள் வந்து அதுக்கு பிறகு ராஜ் டிவி கிட்ட அந்த விஷுவல்ஸை வாங்கி ஏஎன்ஐ நாங்கள் ஃபீட் பண்ணோம். ஐ வாஸ் வித் ஏஎன்ஐ. அப்போ அந்த பேட்டி கொடுத்துட்டு நான் போகிறேன், ஜட்ஜு வீட்டுக்கு போகிறேன்னு வெண்ட் அண்ட் சரண்டட். அவங்க எங்கேயும் ஓடிலாம் ஒளியில். கலைஞரை 5:30 மணிக்கு ஜட்ஜு ரிமாண்ட் பண்ணுறாரு, ஸ்டாலினை வந்து 8 மணிக்கு ரிமாண்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் ஓடி ஒளிஞ்சாருன்ற இதெல்லாம் அவதூறுங்க. இதெல்லாம் வந்து ஆதவ் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த வேண்டாத மருமக கைப்பத்தா குத்தம் கால் பத்தா குத்தம்ன்ற கதையாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப மலிவான ஒரு அரசியல். அவர் எங்கேயும் பயந்து ஓடலை. எப்படி ஓட முடியும் நான் கேட்குறேன்? யுவர் ஃபார்மர் டெப்டி சீஃப் மினிஸ்டர், யுவர் சிட்டிங் எம்எல்ஏ,
திமுகவோட பொருளாளர் அவர் எங்கே ஓடுவார்? ஏன்னா நான் அப்போ வந்து ஸ்டாலின் எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஓவரால் சீன் அப்போ அவர் இல்லை, அவர் அங்கே இருக்கார், வேளச்சேரியில் இருக்கார். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே. கமிஷன் ஆஃபீஸில் இருந்துட்டு வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு டெய்லர்ஸ் ரோட்டில் ஜட்ஜு வீட்டுக்கு அசோக்குமார் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அசோக்குமார் தான் ரிமாண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. முரசொலி மாறன் அங்கே தான் செக்ரிகேட் பண்ணுறாங்க ஜட்ஜு வீட்டில். ஆம்புலன்ஸில் அவர் அப்போலோக்கு போயிடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் முரசொலி மாறனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போலோவில் இருக்கும்போது. கலைஞர் வந்து அவர் தர்ணா பண்ணுறாரு ஜிஹெச்சுக்கு போகலன்னு. ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவர் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மீன் டைம் 8 மணிக்கு வெளியில் அவர் வீட்டில் வேளச்சேரி வீட்டில் அன்றைக்கி நைட் அவர் இல்லை. 7 மணிக்கு இது கலைஞர் ரிமாண்டட்னு தெரிஞ்ச பிறகு அந்த டைமில் வேளச்சேரி வீட்டுக்கு வராரு. அப்போ மீடியாவும் இல்லைங்க, போலீஸும் இல்லை. வேளச்சேரி ஸ்டாலின் வீட்டில் மீடியாவும் இல்லை, போலீஸும் இல்லை, எக்ஸப்ட் ராஜ் டிவிக்கு மட்டும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு நான் போகிறேன் ஜட்ஜு வீட்டுக்கு போகிறேன்னு அவரே போய் சரண்டர் ஆகிட்டார். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்டு. தப்பிச்சு ஓடிட்டாருன்றதுலாம் நாங்கள் அரசியல் இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பழைய கதையெல்லாம் நோண்டி எனக்கு டிஎம்கேவோட டிஎன்ஏ தெரியும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன கதை அதை பேசுங்க. நீங்கள் எங்கே காணாமல் போயிட்டீங்கன்னா அவர் கரூர் விஷயத்தையும் அதே மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு. அதாவது உதயநிதி வந்து அதாவது மறுநாள் காலையில் ஒரு நெப்போ கிட் வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு ஒருமையில் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்ப சுற்றுலா போக போயிருந்தார், டக்குன்னு வந்துட்டு ஒரு 1 hour இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். உதயநிதியை ஏன் ஐயா உதயநிதியை அப்படிலாம் சொல்கிறீங்க, அவர் என்ன தியாகியா அப்படின்றதையும் அவர் கேட்குறாரு. ஒரு விஷயம் மேடம், இதெல்லாம் வந்து பர்சனல் அட்டாக்ஸ் மேடம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை நான். யூ டாக் அபவுட் இஷ்யூஸ், டோன்ட் டாக் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். நான் அதாவது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் உண்டு. அதாவது ஸ்மால் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்மால் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் இண்டிவிஜுவல்ஸ், மீடியம் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ், ஒன்லி பிக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ். அற்ப புத்தி கொண்டவர்கள், சின்ன புத்தி கொண்டவங்க தனிநபர்களை பற்றி பேசுவாங்க. ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச புத்தி இருக்கவங்க சம்பவங்களை பற்றி பேசுவாங்க. உயர்ந்த இதயங்கள் தான் வந்து தத்துவங்களை பற்றி சித்தாந்தங்களை பற்றி பேசணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து யூ டாக் அபவுட் இஷ்யூஸ், இவரை பற்றி அவரை பற்றி. குடும்ப அரசியல்ன்ற சப்ஜெக்ட் வேறு, பர்சனலாக உதயநிதி அட்டாக் பண்ணுறதுன்றது வேறு. இதெல்லாம் வந்து இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இதை நம்ம கடந்து போகணும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது நீங்கள் காசு கொடுத்து கூப்பிடுவீங்க, அதாவது டிஎம்கேவை ஆதவ் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த தானாக சேர்ந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? காசு கொடுக்காத வர கூட்டம்னு நான் சொல்கிறத ஏற்றுக்கிறேன். அந்த கான்செப்டை நான் ஏற்றுக்கிறேன். விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து காசு கொடுக்காம வர கூட்டம் 90%க்கு மேலே. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், ஆதவ் சொல்கிறது கரெக்ட். அது ஓட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 90% வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்றுக்கிறேன். பட் இப்போ பிரச்சனையாக என்னென்னா அகெயின் எஸ்ஐஆர். இப்போ கவலைப்பட வேண்டியது விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன், கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா கடுமையான வார்த்தைகளாக கூட இது இருக்கலாம். நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது, பெரிய ஆபத்து சூழ்ந்துருக்குது, பேராபத்து சூழ்ந்துருக்குது எல்லா கட்சிகளையும். அதில் குறிப்பாக விஜய் கட்சியை. உங்கள் ஓட் பேங்க்கு ஜென்சி, அவனுக்கு ஓட்டே இல்லை. ஏங்க காசு கொடுக்காமல் வர கூட்டத்தில் அது ஓட்டாக மாறுமான்னு கேட்குறீங்க, நல்ல கேள்விங்க. காசு கொடுக்காமல் வர கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்றதை கவலைப்படுங்கடான்ற நான். தாவேகா நண்பர்கள், விஜய் உள்ளிட்டவர்கள், ஆதவ் அர்ஜுனா நல்ல நண்பர் தான் எனக்கு. அவர் எல்லாம் கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். சார் நீங்கள் ஒன்று தான் சார் செய்யணும் அடுத்த 1 மாதம், மற்றதெல்லாம் செகண்டரி சார். உங்கள் ஆளுங்களை கொண்டு போய் ஓட்டர் லிஸ்ட்டில் சேருக்கு. ஆதவ் பேசுனது வந்து இது பாசிட்டிவாக முடியுமா டிவி கேட்க? அது இந்த பிளேயிங் டு த கேலரிஸ்னு வாங்கங்க. இந்த கட்சிகளில் வந்து இந்த மாதிரி வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுக்கு வந்து ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. எல்லா கட்சியிலையும் வச்சுருப்பாங்க, எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அங்கே மட்டும்தான் அது இருக்காது. சித்தாந்தங்களை பற்றி மட்டுமே பேசுகிறவங்க அவங்க. மற்ற கட்சியிலெல்லாம் இந்த மாதிரி வந்து சீப்பாக பேசுகிறதுக்கு, தேர்ட் ரேட்டாக பேசுகிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆதவோட ஸ்பீச் வந்து நேற்று ரொம்ப சீப் கண்டென்ட்டு நான் பார்க்குறேன். இது லாங் டேர்மில் நிற்காது. இந்த நேரம் சிரிப்பான், விசில் அடிப்பான், கை தட்டுவான். திமுக மேலே பல பேருக்கு பல கோபம் இருக்குது. அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு பயன்படலாம். பட் அது ஒன்றும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. லாங் டேர்மில் அது நிற்காது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. ஒரு புது கட்சி, உங்கள் எதிரியோட உண்மையான பலம் உங்களுக்கு தெரியல. திமுக மேலே உங்களுக்கு கோபம் இருக்க அளவுக்கு திமுகவோட பலத்தை பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி திமுக விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. நீ வந்து திமுகவை எதிர்க்கணுன்னா முதல்ல தனியாக எதிர்க்க முடியாதுன்றத புரிதல் உனக்கு வேணும். ரெண்டாவது, அப்படி எதிர்க்கணும்னு வந்த பிறகு உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும், பலப்படுத்திக்கணும். இது ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லை. அதனால் இந்த ஸ்பீச், ஆதவோட இந்த ஸ்பீச் வந்து லாங் டேர்மில் தாவேகாக்கு எந்த விதத்துலேயும் உதவ போவது இல்லை. இது கோபத்தை தீர்த்துக்கலாம். அந்தந்த நேரத்து கோபத்தை அந்தந்த நேரத்தில் தீர்த்துக்கிறது தானே ஒழியா இதனால் எண்ட் ரிசல்ட் என்ன? உன்னால் டிஎம்கே எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ண முடியும், அல்லது டிஎம்கே உங்களால் எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ண முடியும்?
அந்த அளவுகோலை வச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் நில். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 1000 விமர்சனங்களை பார்த்துருக்காங்க அவங்க திமுகவில், தினமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லடிப்பட்டும் கல்லடிப்பட்டும் வளர்ந்த கட்சி அது. அவங்களோட 76 ஆண்டு கால எக்ஸிஸ்டன்ஸில் 26-27 ஆண்டுகள் தான் அவங்க பவரில் இருந்திருக்காங்க. 50 வருஷம் அவன் பவரில் இல்லை. தட் இஸ் அவங்களோட லைஃப் லைஃப்பில் அவங்க கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் அவங்களோட ஆயுளில் அவங்க 2/3 ஆஃப் தேர் லைஃப் வந்து பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. 1/3 தான் அவங்க பவரில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ரெசிலியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே இல்லாமல் எனக்கு அவங்க டிஎன்ஏ தெரியும், அது தெரியும், இது தெரியும் டைலாகு. எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் திமுகவை வீழ்த்துறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி கவலைப்படுங்க. கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்துறதுன்றது முதல்ல தவறான ஒரு பார்வை. எனவே அது உங்கள் பொலிட்டிக்கல் லைனுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கேள்விக்கான என்னுடைய ஸ்பெசிஃபிக் ஆன்சர் வந்து இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் அந்த நேரத்தில் வேணால் அது அதாவது வந்து உங்களோட பேஸ் ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் வந்து தீனி போடுறதுன்னுவாங்க. அப்படி தான் அது இருக்கலாமே ஒழிய இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக லாங் டேர்மில் இருக்கும்னு எனக்கு தெரியல. கூட்டணி அமைக்கிறது பற்றி முழு உரிமை வந்து தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவர் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கூட்டணி பற்றின ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த பக்கமாக அந்த பக்கமான ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது திமுக அதிமுகவில் வழக்கமாக செய்யக்கூடியது அந்த நிலைமை பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் வந்துடுச்சு. என்னென்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு கொடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க. அது வந்து ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அதன் மூலமாக வந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு கொடுப்பது என்பது கூட்டணி போவதற்கான ஒரு சாத்தியக்கூற்றை நம் முன்னால் வைக்கிறது. கரெக்ட் இல்லையா? ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, நாங்கள் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட வந்து கூட்டணி குறித்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து தலைவருக்கு கொடுப்பது என்பது கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கின்றன. அந்த கதவு திறந்து தான் இருக்குது. அட்லீஸ்ட் அ ஸ்மால் விண்டோ இஸ் ஓப்பன்டு, கெட்டிங் ஓப்பன்டுன்றது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய செய்தி. அவர் யாரோட அலையன்ஸ் வைக்க வாய்ப்புகள் இருக்குது? whenever you talk about alliance-னா வந்து அது கண்டிப்பாக வந்து என்டிஏ தான், ஏடிஎம்கே பிஜேபி தான். பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்து பிஜேபி தான் என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. திமுக வந்து என்னோட அரசியல் எதிரி, பிஜேபி என்னோட கொள்கை எதிரி. ஸோ எப்படி அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கு ஒன்று நீங்கள் பெரிய அர்த்தத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு 1000 விதமான டைலாக்ஸ் அவங்க பேசுவாங்க. 1000 விதமான சினிமா வசனங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அவருடைய பிரதான எதிரி திமுகவா பிஜேபியா? அவரோட பிரதான எதிரி டிஎம்கே. ஃபைன். அப்போ ரெண்டாவது எதிரியோட போக மாட்டார் நீங்கள் எதை வச்சு சொல்ல முடியும்? இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதெல்லாம் டைலாக். அவரோட நம்பர் 1 எனிமி வந்து டிஎம்கே தான், பிஜேபி கிடையாது. அவர் என்ன தான் பேசினார்னாலும். பட் அவர் பிஜேபியோட போவதை விரும்பலை, கூடிய வரைக்கும் அதை தவிர்க்க பார்க்குறார். நேற்றைய பேச்சிலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சமிக்கை என்பது வந்து அவர் கூட்டணிக்கு போக மாட்டார், அவர் தனியாக தான் நிற்க போகிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். அன்லஸ் சம்திங் டிராஸ்டிக்கலி ஹேப்பன்ஸ் இந்த அடுத்த 2-3 மாதம், இன்னும் 5 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். ஒருவேளை பெருசாக ஏதாவது நடந்து எர்த் ஷேக்கிங்காக ஏதாவது நடந்ததுன்னா வேண்டுமானால் அவர் போகலாம். பட் அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. இஃபட்டால் அவருக்கு ஏதாவது அலையன்ஸ் வருதுன்னா அது டெஃபினெட்லி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான், அதில் சந்தேகம் இல்லை. பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வந்துடும், இவர் ஏடிஎம்கேட போவார்ன்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அறவே இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அவர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போக மாட்டார், தனியாகவே 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவார். 99% அவர் 26 எலெக்ஷனில் தனியாக தான் போகிறாரு. அப்படி தான் நான் பார்க்குறது. அதாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்க ஒரு திமுகவை அவரால் எதிர்த்து நின்று ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. சேதாரத்தை ஏற்படுத்தலாம்ல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த வெளியில் பேசுகிற வார்த்தைகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் பல நேரங்களில் வந்து வித்தியாசம் இருக்கும், வேறுபாடு இருக்கும், கல்ஃப் இருக்கும், சிங்க்ரனைஸ் ஆகாது. நாள் நெருங்க அவருடைய நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறதா அல்லது தான் சிஎம் ஆகுறதா. தான் சிஎம் ஆகுறதுன்றது முடியாது, திமுகவை அகற்றுறது தான் தன்னுடைய ஒரே நோக்கம்னு அவர் முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவரோட ஒரே சாய்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். பட் அங்கே புறத்தில் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா அவர் வந்து ஏடிஎம்கேவோட போயிருப்பார். பட் இப்போ வந்து அது எனக்கு தெரிஞ்ச நேற்றைய அவரோட ஸ்பீச்சுக்கெல்லாம் பிறகு வந்து ஒரு இல்லை, அவர் தான் டேரக்டாக சொல்லிட்டார் இருமுனை போட்டி டிவிகே வர்சஸ் டிஎம்கே அதான் சொல்கிறார். அவர் இப்போ ஒருவேளை ஏடிஎம்கேவோட போனாலும் அவர் தான் லீட் பார்ட்னராக இருக்கணும்வார். இவர் சிஎம் கேண்டிடேட் வந்து எடப்பாடி டெப்டி சிஎம்மாக இருப்பாரா? அது எப்படி இருந்தார்? வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. அப்போ அவர் தாவேகா, திமுக, டிவிகே, டிஎம்கேன்னு அப்படி கொண்டு போய் நிறுத்துறாருன்னு போது அவர் 26 வந்து தனியாக நிற்கணும் தான் விரும்புகிறாரு. அப்போ இட்ஸ் கோயிங் டு பி 4 கார்னர் ஃபைட் தான். இன்னும் 4 கார்னர் ஃபைட்ஸ் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இந்த நேரத்தில் டிஎம்கேவை வீழ்த்துறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. திமுகவை பிடிக்காதவங்க கூட வந்து பிஜேபி ஃபேக்டருக்காக டிஎம்கேவை ஆதரிக்கிறாங்க. எஸ்பெஷலி மைனாரிட்டிஸ்லாம் வந்து
திமுகவை பிடிச்சலாம் ஒன்றும் ஓட்டு போடல. பிஜேபி வந்துடக்கூடாது, எனக்கு அதனால் திமுக சேஃப். பிஜேபி வந்துடக்கூடாது, நான் திமுகவை ஆதரிக்கிறேன். திமுகவை பிடிச்சோன்னு ஆதரிக்கல. இதுதான் வந்து குவைட் அ நம்பர் ஆஃப் பீப்புள், a sizable செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு ஓட்டர்ஸோட உள்ள கிடக்கையாக இருக்கிறது. அது வந்து திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இவர் வந்து தனியாக நின்னாலும், நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நாள் நெருங்க நெருங்க டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கடைசி நேரத்தில் லாஸ்ட் 1 month எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆன பிறகு திமுக வேணுமா வேணாமான்றது தான் ப்ரைமரி கொஸ்டின். யார் வரணுன்றது கிடையாது, யார் வரக்கூடாதுன்றது ப்ரைமரி கொஸ்டினாக மாறும்போது வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு. அப்போ ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் போடுவாங்க. ஏடிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணால் டிஎம்கேக்கு போடுறதும், டிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணால் ஏடிஎம்கேக்கு போடுறதும் கடந்த காலம். இப்போ 96 ஜெயலலிதா அப்படி தான், 91 96 ஜெயலலிதாவோட ஃபஸ்ட்டு பீரியடில் ஃபஸ்ட்டு 1 year ஹனிமூன் பீரியடாக ஓடிச்சு. 92 to 96 அன்றைக்கி சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தான் ஆன்டி ஜெயலலிதாவை ரொம்ப அதிகமாக பயங்கரமாக பண்ணாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை விதைச்சாங்க. கடைசியில் அறுவடை பண்ணது கருணாநிதி தான் அறுவடை பண்ணார். டிஎம்கே தான் என்கேஷ் பண்ண முடியும், மற்றவங்கெல்லாம் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை வந்து விப்பப் பண்ணி விடலாம். ஸோ நாள் நெருங்கும் பொழுது வந்து திமுக அண்ணா திமுகன்னு வந்து நின்றுதுன்னா விஜயெல்லாம் பெரிஃபரல் பிளேயர்ஸாக மாறுவாங்க. தனியாக நின்று திமுகவை முதல் தேர்தலில் வீழ்த்துறதுன்றதெல்லாம் பகல்கான வாய்ப்பே அறவே கிடையாது. அதெல்லாம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்துறதுன்றதெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அது விஜய் கிட்டலாம் கிடையாது. நாமினேஷன் பேப்பர்ஸை ஃபால்ட் இல்லாமல் விஜய் கட்சியில் எத்தனை பேரால் போட முடியும்? ஐ சேலஞ்ச். 234 தொகுதியிலையும் நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் விஜயோட பார்ட்டியில் எத்தனை பேரால் போட முடியும்? அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், சாதாரண இல்லை. ஆமாம், அதனால தான் அதிமுக வந்து அவங்க நேரடியாகவே கூப்பிட்டாங்க. ஆமாம், யங் அண்ட் ஓல்டு வந்து பிளெண்ட் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸும் யூத்தும் வந்து பிளெண்ட் ஆகணும். அவர் யாரையுமே பழைய ஆளுங்க யாரையுமே சேர்த்துக்கல. எத்தனையோ பேர் அவர்கிட்ட போய் அங்கே வந்து க்யூவில் நிற்கிறாங்க. பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் எனக்கு நல்லா தெரியும். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். விஜய் கிட்ட போய்டும், விஜயோட கதவுகள் பனையூர் கதவுகள் திறக்காதான்னு காத்து கிடக்கிறாங்க. இது அந்த மீட்டிங்கில் வந்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது கூட எங்களுக்கு 26% வந்து வாக்குகள் இருக்குது, நாங்கள் வந்து அதை தனிச்சே வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்றது தானே அவரோட இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்குது. அதீதமான கற்பனைங்க அது வந்து, அதீதமான, அதாவது வந்து 26% எதை வச்சு சொல்கிறான்னு தெரியல. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, 26% ஒரு வாதத்துக்கு இருக்குன்னே வச்சுப்போம். அதை என்கேஷ் பண்ணி ஓட்டாக மாற்றுறது ஈஸி இல்லை. ஆதவ அர்ஜுனா சொல்கிறத நான் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன். எஸ், ஆதவ் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். 26% ஃபைன். 26% இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன்? கடைசி 15 நாள் நீ வந்து ஃபீல்டில் நிற்கணும். திமுககாரன் சுழலுவான், அங்கு சக்கரமாக சுழலுவான். ஒரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து விசுரூம்ப எடுப்பான் திமுககாரன். நான்லாம் பார்த்துருக்கேன். இவங்களே எத்தனை எலெக்ஷன் இவங்களாம் பார்த்துருப்பாங்க. நான் 89லேருந்து நான் பார்க்குறேன் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் மெஷினரி ஆஃப் டிஎம்கே இஸ் அன்மேட்சபிள் இந்த கண்ட்ரி. இன்றைக்கி வட இந்தியாவில் பிஜேபிக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. சவுத்தில் தமிழ்நாட்டில் நோபடி கேன் மேட்ச் ஏடிஎம்கே. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே இஸ் நோபடி கேன் மேட்ச் டிஎம்கே. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கேவால் அது ஓரளவு ஈடு கட்ட முடியும் அவங்க கூட்டணியெல்லாம் வச்சாங்கன்னா. பட் டிஎம்கே அதுவும் பவரில் இருக்கும்பொழுது டிஎம்கேவோட எலெக்ஷன் மெஷினரியை மேட்ச் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க பண்ணிக்கணும், அரைகுறையாக பேசுகிறவங்க வேலை இது. பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் எஸ்பெஷலி பவரில் இருக்கும்போது சுழலுவான் திமுககாரன், விஸ்வரூபம் எடுப்பான், 9 அவதாரம் எடுப்பான். அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த எலெக்ஷன் மெஷினரியை எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும், எஸ்பெஷலி போலிங் டே மேனேஜ்மெண்ட்டுன்றது டெமோக்ரஸியில் ஒரு முக்கியமான கான்செப்ட். போலிங் டே மேனேஜ்மெண்ட், வாக்குப்பதிவு நாள் என்று அரசியல் செய்வது எப்படி? உங்கள் ஓட்டர்ஸை பூத்துக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு எதிராக இருக்க ஓட்டர்ஸ் வரலைன்னா 3 மணிக்கு மேலே நிலைமையை சமாளிக்கணும். நான் அதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான கான்செப்டே ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நான் அதை தான் கேட்குறேன். இன்றைக்கி நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் உங்கள் நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகும். உங்கள் நாமினேஷனை நீங்கள் இப்போ டிவிகே கேண்டிடேட்டு நாமினேஷன் போடுறீங்கன்னா, நான் டிஎம்கே கேண்டிடேட்டு, ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட்டு, ஒரு பிஜேபி கேண்டிடேட்னா அவங்க உட்காந்துருப்பாங்க ஸ்க்ரூட்டனியில். ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாப்பு கமா போச்சுன்னா காலி. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை கொண்டு வந்து பேப்பர் கட்டிங்க வைப்பான். அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுன்னுவார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். நாளைக்கு காலையில் கூட கொடுங்கன்னுவார். நாளைக்கு ஸ்க்ரூட்டனி இருக்குது கொடுங்க, நாளைக்கு நைட்டுக்குள்ளே கொடுங்க, காலையிலக்குள்ளே கொடுங்கன்னுவார். கொடுக்கலன்னா ரிஜெக்டடு. இந்த மாதிரி நிறையா தப்பு நடக்குங்க. அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது. இப்போ நான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களே வேணான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கல்ல. நான் கேட்பது ஆதவெல்லாம் கடைசி நாள் 15 days நாமினேஷன் போடுறது, கேம்பெயினிங், போலிங் டே, இந்த லாஸ்ட்டு 1 month மேனேஜ்மெண்ட்டு, போலிங் மேனேஜ்மெண்ட் பண்ண உங்ககிட்ட யார் இருக்கா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community.